வருகிறார்கள். நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிட்டு ஆடுகிறது. உங்க குழந்தையும் போட்டி பாடி அவர்கள் கஞ்சி என்று தருகிறார்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிறேன். ஆகியோர் தீவிரமாக தேங்கி வருகிறார்கள். இங்கும் வரலாம், உன்னிடமும் கேட்கலாம். எச்சரிக்கையாக இரு. என் உயிரே போனா சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் வேலாச்சேரி வந்தார். நீ பார்த்தாயா? பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்? சொல்ல மாட்டேன். சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டாக உயிரே போனா சொல்ல மாட்டேன். அப்படி என்றால் வெட்ட வேண்டியதோ கைகளை அல்ல. கோபாலரே, சிவகங்கை சிறுவை நேரிசிய வாழ்க வாழ்க மேற்கத்தி கோட்டை உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் சொல்லுங்கள் செய்கிறேன். எங்கள் படையும் தங்களது படையும் சேர்ந்து பயிற்சி செய்யலாம். கவலை வேண்டாம், அனைத்து உதவிகளையும் செய்கிறோம். தங்களது படைகளுடன் பயிற்சி செய்யலாம். குழலி, மீது ஆயிரத்தின் நெருப்பாய் இருப்பாய். ஆயிரக்கணக்கு அழைக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். உத்தரவு தாயே, நீங்கள் ஆணையிட்டால் நெருப்பையும் விடுவோம், கடலையும் போல் காற்றையும் கடப்போம். தங்களது படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா? நமது வீரர்கள் போருக்கு எப்போது தயார் நிலையில் உள்ளது. ஆகியோரை தோற்கடிக்கும் வேணும் என்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகின்றது. 50 அடிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதிலில்லை. 50 அடி திண்டுக்கல் கோட்டையில் தங்கி இருப்பதாக என செய்தி என நானே நேரில் செல்ல திட்டப்பட்டுள்ளேன். நல்ல திட்டம், உடனே பெறப்படுகிறார். வேண்டாச்சாரியிடமிருந்து வருகிறோம். தங்கள் அரசரை காண வேண்டும். அரசே, உங்களை காண அரசி வேல்நாச்சியார் வந்திருக்கிறார். உதவி கேட்டு எங்கள் ராணியாரிடமிருந்து 3 முறை ஓலைகளை அனுப்பினோம். தங்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லையே. இது போன்ற முக்கிய ராணுவ ஒப்பந்தங்களை பற்றி உங்களிடம் பேச முடியாது. உங்களது ராணியிடம்தான் பேச வேண்டும். அதற்கு அவசியமில்லை, நான் இங்கேதான் இருக்கின்றேன். தங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது? என் கணவரை கொன்றவர்களை படைத்திருக்க வேண்டும். அதற்கு தங்களது ஆயுதப்படையின் உதவி தேவை. நல்லது, அவர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்களுடன் என் மகனையும் உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன். மிக்க நன்றி. உங்களது உதவி சிவங்கை சீமை என்றும் மறக்காதே. தங்களது உத்தரவு படி ஆங்கிலேயர்களே ஆயுதக்கிழங்கு அழிக்கப்பட்டது. அதனால்தான் பெண்கள் படையின்